சமர்ப்பித்தல் என்பார்கள். தண்டம் என்றால் கழி அல்லது கோல். கையில் உள்ள மரக்கோலை அப்படியே விட்டுவிட்டால் தடாலென விழுந்துவிடும். இந்த உடல் சிவனுக்கு சொந்தமானது என்ற எண்ணத்துடன் செய்வதுதான் நமஸ்காரம். உதவாத பொருளை இது ஒரு தண்டம் என்பார்கள். அப்படி தண்டமான பொருள்தான் உடல். இதை இயக்கும் சக்தியை கொடுத்தது சிவன்தான். இந்த உடம்பை ஏதோ நாம் தாம் தாங்கி நடத்துவதாக மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அந்த ஆணவ எண்ணத்தை போக்கும் அடையாளமாகத்தான் நமஸ்காரம் செய்கிறோம். அதுதான் தண்டம் சமர்ப்பித்தல் என்பது. பொறுப்பை பூரணமாக ஒப்படைத்தேன் என்பதன் அடையாளமாக தரையில் படும்படி விழுந்து வணங்குகிறோம். கொஞ்சம் பொறுப்புகளை நமக்கென்றே வைத்துக் கொண்டால் கூட கடவுள் அதை ஏற்க மாட்டார். சர்வேஸ்வரா, உன்னை சரணடைந்தேன் என நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் ஒப்படைத்தபின் விழ வேண்டும். அப்படி செய்தால் கருணைக் கடலான சர்வேஸ்வரன் நம் பாரத்தை ஏற்று அருள் புரிவார் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். இப்ப நம்ம ஜெனரேஷன்லாம் வயசான பெரியவாள பார்த்தா, இல்ல நம்மளோட வயசுல மூத்தவாள பார்த்தா, பண்டிகை நாட்கள்ல ஒரு நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். இப்போலாம் குழந்தைகள் நமஸ்காரம் பண்ண சொன்னா, "ஏன் என்ன படுத்துறேன்பா." ஆக்சுவலி நம்ம நமஸ்காரம் பண்றபோது, அந்த கால்கள் நமக்கு பகவானோட பாதங்களா தான் நமக்கு தெரியுது. பெரியவாளோட பாதங்கள் நமக்கு பகவானோட சரணங்களா தெரியும். அதே மாரி அந்த பெரியவாள நமக்கு ஆசீர்வாதம் பண்றபோது, "பகவானின் அருளால் நீ நன்னா இருக்கணும்." அதான் சொல்லுவா. இல்லையா? அத எப்படி சொல்லுவா? "மம சர்வா